திமுக சார்பு நிலை எடுத்தது உண்மைதான். அதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? பொது வாழ்க்கை என்பது, அரசியல் என்பது சாலையில் இறங்கி மக்களுக்காக ரோட்டில் இறங்கி போராட்டம் தான் பொது வாழ்க்கை. காரவண்ண பண்ணலாம் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. காங்கிரஸ் கட்சிக்குள் என்ன நடந்தது? எனக்கு யாரும் நெருக்கடி கொடுக்க முடியாது. ராகுல் எப்போது பரப்புரைக்கு வரப்போகிறார்? தேர்தலுக்கு பிறகு நீங்கள் திமுகவில் இணைகிறீர்கள்னு ஒரு செய்தியை இணையதளங்கள்ல பார்க்க முடிகிறது. திட்டங்கள் தொடரணும், இங்க இருக்கக்கூடிய சித்தாந்த கொள்கை தொடரணும் அப்படின்னு திமுக மற்றும் உங்க கூட்டணி கட்சிகள் நீங்க ஒரு முழக்கத்தை வைக்கிறீங்க. நாங்கள் புதிய மாற்று, நாங்கள் தான் மாற்றம்னு அதற்கு நேர் எதிர் மாற்றங்களை இன்னொரு பக்கம் வைக்கிறாங்க. களத்தில் எது எதிரொலிக்க போகிறது? எனக்கு தெரிஞ்சு களத்தில் அவங்க இருக்க மாதிரியே தெரியல. மக்கள் யாரும் ரசிக்கல. அவங்க ஏன் ரசிக்கலன்னா, இது வரைக்கும் பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க. அதிமுக ஒன்றிய அரசு, பிஜேபியுடைய அரசு. மோடி பிரதமராக இருக்கிறார். அமித்ஷாவும் மோடியும் பலமுறை தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை ஏன் நீங்கள் அந்த அபியான் சிக்ஷானுடைய சமக்கர சிக்ஷா அபியானுடைய திட்டத்தில் எங்களுக்கு 2800 கோடி ரூபாய் கொடுக்கணும், ஏன் கொடுக்கலன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமை தொகை, அவர் ரைட்ஸ், தமிழ்நாடு மக்களுடைய உரிமை அது, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கணும்ல. கொடுக்கணுன்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் நியூ எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்கன்னா அதில் என்ன இருக்குது? குலத்தொழிலை செய்யணும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கின்ற ஒரு தலைவர்னால் மோடிக்கிட்ட சொல்லணும், குலத்தொழிலாம் எப்படிங்க செய்ய முடியும்? நியூ எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது, இது சமூக நீதியுடைய மண், ஏன் சொல்லலை, ஏன் கேட்கலை, ஏன் கடிதம் எழுதலை? சரி, கேட்க முடியவில்லை, ஓங்கி ஒழிக்க முடியவில்லை குரல் தமிழ்நாட்டுக்காகனா ரகசியமாவது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் அந்த பணம் வரலை. சமக்கரா சிக்ஷா அபியானுடைய பணம் வரலை. சரி, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை சரியான முறையில் வருதா? அதுவும் வரல. ஜல்ஜீவனுக்கு கொடுக்க வேண்டிய 3000 கோடி ரூபாய் கிட்ட கொடுக்கணும், அதையும் கொடுக்கல. எங்களுடைய ஜிஎஸ்டி உரிமை தொகை மாதம் மாதம் எங்களுக்கு கொடுக்கணும், அந்த பங்களிப்பும் கொடுக்கல. இப்போ கடைசியாக 60 ரூபா ஒரு சிலிண்டருக்கு விலை ஏற்றுனாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு கண்டிச்சிருக்கணுமா, கண்டிச்சிருக்கக்கூடாதா? எடப்பாடி பழனிசாமி தவிர எல்லா கட்சியும் கண்டிச்சாங்க. அதிமுக மட்டும் ஏன் கண்டிக்கலை? போர் வந்தால் அகதிகள் கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு போவாங்களே, அது மாதிரி தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள்லாம் பைக்கிலையும் ஸ்கூட்டர்லேயும் கையிலையும் தலையிலையும் கேஸ் சிலிண்டரை வச்சுட்டு எல்லா பங்காக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து பரிதாபப்பட வேணாமா எடப்பாடி பழனிசாமி? மோடிக்கிட்ட கேட்க வேணாவா? எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ அவதிப்படுறாங்க, அல்லல் படுறாங்க, ஒரு கப்பல் இப்படி திருப்பி அனுப்புங்க, இல்லை சிலிண்டர்லாம் இங்கே அனுப்புங்க, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் கேட்கலை? டீ குடிக்க முடியல நிறைய மக்கள், காலையில் இட்லி சாப்பிட முடியல சமைச்சு. இங்கே கூட ரெஸ்டாரண்ட்லாம் பக்கத்தில் இருக்குது, எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கேட்காதவர் எடப்பாடி மோடி கூட கூட்டணி வச்சுருக்காரு. என்ன வரவேற்பு இருக்கும் அவங்களுக்கு மக்கள்கிட்ட? ஒரு வரவேற்பும் இல்லை. நாங்களே பார்க்குறோம் எல்லா தொகுதியிலையும் ஒரு எதிர்ப்பு அலை மோடிக்கும் எடப்பாடிக்கும் எதிராக, ஒரு ஆதரவு அலை அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் ஆதரவாக. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலுடைய களம். ஆனால் 4 முனை 7 முனை போட்டியாலாம் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் திமுக கூட்டணிக்கு மாற்றா என்டிஏ, அதாவது அதிமுக கூட்டணியை மட்டும்தான் நீங்கள் கணக்கில் கொள்றீங்களா? புதியதாக ஒரு கட்சி வந்திருக்கு, இளைஞர்களுடைய வாக்கு அவங்களுக்கு இருக்குன்னு களத்தில் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுடைய தொகுதிகளில் எதிரொலிக்குதா? இல்லை, ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை, இல்லை. அன்னோன் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போக போக தான் தெரியும். எப்படியும் முடிவு மே மாதம் வரப்போகுது, எல்லோரும் பார்க்க தான் போகிறோம். ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைச்சாங்க. 30 விழுக்காடு 40 விழுக்காடு 2ஆம் இடத்துல வருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் தெரியலை. பொது வாழ்க்கை என்பது, அரசியல் என்பது சாலையில் இறங்கி மக்களுக்காக ரோட்டில் இறங்கி போராடுறது தான் பொது வாழ்க்கை. ஏசி ரூமில் உட்காந்துட்டுலாம் பொது வாழ்க்கையை பண்ண முடியாது. காரவனில் உட்காந்துலாம் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. விஜயகாந்த், அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் வந்தாருன்னா அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு மக்களோட மக்களாக ரோட்டில் நின்னார். அதனால தான் இன்றைக்கும் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்குற அளவுக்கு தகுதியை பெற்ற கட்சியாக அந்த கட்சி இருக்குது. இதுதான் பொது வாழ்க்கை, இதுதான் அரசியல்.
ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு பொது வாழ்க்கையில் இருக்குன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள் என்ன நடந்தது? ஏன் நீங்கள் அந்த முடிவு நீங்களாகத்தான் எடுத்தீங்களா? தேர்தலுக்கு பிறகு நான் மாநில தலைவர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்தது. அப்படி இல்லை, அது மாதிரி நான் எந்த முடிவும் எடுக்கல. என்னுடைய தொகுதியை சார்ந்தவர்கள் ஒரு வருஷமாக உங்களை டிவியில் தான் பார்க்க முடியுது, அடிக்கடி உங்களை நேரில் பார்ப்போம், கன்னியாகுமரியில் இருக்கீங்க, இந்த பக்கம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்க, தஞ்சாவூரில் இருக்கீங்க, கிருஷ்ணகிரியில், வேலூரில் இருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதும் சுற்றிட்டு வரீங்கன்ட்டு அவங்களும் அன்போடு தான் கேட்டாங்க. நானும் அன்போடு சொன்னேன், உங்களுடைய அன்பு கட்டையில் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன், தலைவர் ராகுல் காந்தி கிட்ட சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் என்னை விடுவிச்சாருன்னா நான் உங்களோட இருக்க போகிறேன். தொகுதி மக்களின் அன்பு கட்டளையா இல்லை கட்சிக்குள்ளே இருந்தே சில பேர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்களா? எனக்கு யாரும் நெருக்கடியை கொடுக்க முடியாது. எனக்கு எது சரின்னு பண்ணதோ பண்ணுவேன். ஐ எம் லாயல் டு த பார்ட்டி, ஐ எம் லாயல் சோல்ஜர் ஆஃப் த பார்ட்டி. எனக்கு யாரும் நெருக்கடி கொடுக்க முடியும்? அது மாதிரி யாருன்னா ஒரு நிமிஷம் நெருக்கடி கொடுத்தா கூட அந்த பதவியை தூக்கி போட்டு வந்துடுவேன். நான் அது மாதிரி தான் நான் வளர்ந்து வந்திருக்கேன். எனக்கு யாரும் நெருக்கடி கொடுக்க முடியாது. சொந்தமாக சிந்திப்பேன், சுயமாக சிந்திப்பேன். எது என்னுடைய கட்சிக்கு சரியோ, தமிழ்நாட்டுக்கு சரியோ அந்த நடவடிக்கையில் இருக்கும். செல்வ பெருந்தகை களத்தில் நிற்கக்கூடியவர். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய, அதாவது இங்கே தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துறதுலையும் கூட்டணியை வழிநடத்துறதுலையும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு, அதாவது அந்த ஒரு ஜெல் கூட்டணிக்குள்ளே என்றைக்குமே இருந்துச்சு அப்படிங்கிறதையே நீங்கள் திமுக சார்பு நிலை எடுத்தீங்க அப்படின்னு உங்கள் கட்சிக்குள்ளே இருந்தே விமர்சனம் வைச்சாங்க. திமுக சார்பு நிலை எடுத்தது உண்மைதான், அதில் என்ன மாற்று எடுத்திருக்கு? இன்றைக்கி ராகுல் காந்தி கடுமையாக ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் எதிர்க்கிறார்னா ஏன் எதிர்க்கிறார்? சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறார். அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறது யார்? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற ஒரு ஆளுமை தானே எதிர்க்குது. அப்போ அவர் ஆதரிக்காமல் நான் ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிக்க முடியும், பிஜேபி ஆதரிக்க முடியும்? ஐ எம் ப்ரோ டிஎம்கே அப்படின்னு சொன்னால் நான் பெருமைப்படுறேன். ஐ எம் நாட் ப்ரோ ஆர்எஸ்எஸ், ஐ எம் நாட் ப்ரோ பிஜேபி. சில பேர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி முகமூடி அணிஞ்சிக்கின்னு, இல்லை இவங்க முகமூடி அவங்க அணிஞ்சிக்கின்னு சில கட்சிகள்லேருந்து வேலை பார்ப்பாங்க. என்னை பொறுத்தவரை யார் யார் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி எதிர்க்கிறாங்களோ எங்களுடைய நண்பர்கள். அதில் ராகுல் காந்தியும் உடன்படுவார், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் உடன்படுவார், அன்னை சோனியா காந்தி உடன்படுவாங்க. ஐடியாலஜிக்கல் ஃபைட் அது. ஐடியாலஜிக்கல் ஃபைட்டில் இன்றைக்கி திமுக தலைவர் ஓங்கி நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார். எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் எப்படி விஜய் கூட டிவிக்கே கூட போக முடியும்? இப்போ அவருடைய மனநிலை என்ன மனநிலை? கொள்கை எதிரின்னார். கொள்கை எதிரின்னு ஒரு சிபிஐ நோட்டீஸ் வந்த பிறகு அந்த கொள்கை எதிரின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? பிஜேபியை ஒரு இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காரா? அவர் கூட எப்படி நாங்கள் கூட்டணி வைக்க முடியும்? அந்த அன்னோன் ஏஞ்சல் சொன்னல, அவர் என்னவா இருக்க போகிறான்னு யாருக்குமே தெரியாது. எல்லாம் ஒரு மாயை, ஒரு பிம்பம். தேர்தலுக்கு பிறகு தெரியும். தேர்தலுக்கு பிறகு வாதிக்கத்தான் போகிறோம். யாரெல்லாம் எங்கள் ஆளுங்க அவர் கூட இழுத்துட்டு போகணுன்னு சொன்னாங்களோ இதெல்லாம் டைலாக் வரும், கலந்தாய்வு வரும், கலந்துரையாடுவோம், பேசுவோம். அப்போ யார் கட்சிக்காக இருந்தாங்கன்னா செல்வ பெருந்தகை கட்சிக்காக இருந்தான் அப்படின்ற வரலாறு இருக்கும். தேர்தலுக்கு பிறகு நீங்கள் திமுகவில் இணைகிறீர்கள்னு ஒரு செய்தியை இணையதளங்களில் பார்க்க முடிகிறது. நானும் அது மாதிரி இணைய மாட்டேன். அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அப்படியாப்பட்ட அரசியலை செய்ய மாட்டார். நான் ரொம்ப தெளிவாக அவரும் இருக்கார், நானும் தெளிவாக இருக்கேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தலைவர் ராகுல் காந்தியிடம் தான் என்னுடைய அரசியல். தொகுதிக்குள்ளர கூட்டணி கட்சிகளுடைய வேலைகள், நீங்கள் இந்த ஒத்துழைப்பு அல்லது தொகுதி மக்களுடனான கலந்துரையாடல், இதில் என்னவா இருக்குது தேர்தல் பரப்புரை உங்களுக்கு? தேர்தல் நாங்கள் பரப்புரை செய்கிறதுக்கு முன்னாடி மக்களே பரப்புரை செய்கிறாங்க. எங்களுக்கு இதை சொன்னீங்க கொடுத்தீங்க, அதை சொன்னீங்க கொடுத்தீங்க, இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க, அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க, ரோடு போட்டு கொடுத்துருக்கீங்க, அங்கன்வாடி கொண்டு வந்திருக்கீங்க, ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கீங்க, கால்வாய் கட்டி கொடுத்துருக்கீங்க, மழைநீர் வடிகால் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அது இல்லாமல் குளங்கள், ஏரிகள் தூர்வாரி இருக்கீங்க, அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை, முன்னாடியெல்லாம் உங்கள் நலனில் ஸ்டாலின், முதல் முறையாக ஒரு கிராமமாக எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரையும் கொண்டு போயிட்டு முகாம் அமைச்சு பரிசோதனை பண்ணோம். மக்கள் எல்லாம் தாசில்தார் ஆஃபீஸுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் தேடி போவாங்க. ஆனால் தாசில்தார் ஆஃபீஸ், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர்லாம் கிராமத்துக்கு அனுப்பணும், முகாம் நடத்தணும். என்னென்ன பட்டா வேணுமா, சிட்டா வேணுமா, அடங்கல் வேணுமா, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையா, பேர் மாற்றணுமா, ஆதார் அட்டை வேணுமா, இன்சூரன்ஸ் போடணுமா, தொழிலாளர் நலத்திட்டத்தில் எதனா உதவிகள் வேணுமா, வேளாண்மை துறையில் எதனா வேணுமா, மாற்றுத்திறனாளிகளுக்கு கார்டு போடணுமா, எல்லாமே கிராமமாக முகாம் அமைச்சு நான் இருந்தேன். நம்ம படப்பையா மனோகரன் அவரும் இதை நம்முடைய தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். பரப்புரையில் இதுதான் பேசப்படுது. அவங்க ஒன்றுமே செய்யாமல் எப்படி போய் மக்கள்கிட்ட நிற்க முடியும்?
ஆனால் புதியதாக வந்திருக்கிற டிவிக்கே டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு தான் களம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக களம் அப்படி இருக்கிறதா? அப்படி இல்லை. அப்படி ஒரு பிம்பம் இருந்துச்சு. அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த பகுதியில். நீங்கள் இந்த தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஏராளம். குறிப்பாக சொல்ல போனால் வரதராஜபுரம் பகுதியில் எப்போவுமே தண்ணி நிற்கும், காலங்காலமாக நிற்கும். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக. இப்போ குடியிருப்புகள் நிறைய வந்துடுச்சு. அஷ்டலட்சுமி நகர், பெரியார் நகர், அந்த பகுதியெல்லாம் முதல் முறையாக தண்ணீர் நிற்காத பகுதியாக இந்த 3 ஆண்டுகளில் செஞ்சுருக்கோம். 2 ஆண்டுகள் பணிகள். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் 2021 5-6 முறை அங்கே வந்தார் ஆய்வு பண்ணுறதுக்கு. பண்ணிவிட்டு அடையாறு ஆற்றை அகலப்படுத்தி, அடையாறு ஆற்றை ஆழப்படுத்தி, அதே போன்று அழகாபுத்தூர் பம்மல் பகுதியில் தனியாருடைய இடம் ஆக்கிரமிப்பு, தனியார் இடத்தை எல்லாம் பணம் கொடுத்து எடுத்து மிக ஆழமாக அகலமாகப்படுத்தி எந்த காலத்திலும் இங்கே தண்ணீர் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் கடலுக்குள் அந்த தண்ணிகளை, உபரி தண்ணிகளை விடுகின்ற திட்டத்தை வெற்றிகரமாக ஒரு வெளிநாட்டில் எப்படி நியூ டெக்னாலஜிஸ் பயன்படுத்துவார்களோ தொழில்நுட்பங்கள்லாம் படுத்திய பெருமை மாண்பு முதலமைச்சரை சாரும். இப்பொழுது எத்தனை மழை வந்தாலும் பாதிப்பில்லாத பகுதியாக வரதராஜபுரத்தை காப்பாற்றி இருக்கிறோம். அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய திட்டம். அதே போன்று சுதந்திரத்துக்கு பிறகு கலைக்கல்லூரி, ஆர்ட்ஸ் காலேஜே கிடையாது. முதல் முறை ஆர்ட்ஸ் காலேஜ் 2022 கொண்டு வந்திருக்கோம். இப்படி பல திட்டங்களை சொல்லலாம். 1, 2 அல்ல. தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி, குளங்கள், ஏரிகள், 3வது உலகப் போரே தண்ணீருக்காக வரப்போகுது என்கிறார்கள். நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும், ஏரிகளை பாதுகாக்க வேண்டும், குளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தூர்வாரும் பணிகள், அதை அழகுபடுத்தும் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு பகுதி தொழிற்சாலை நிறைந்த பகுதி, இன்னொரு பகுதி விவசாய பகுதி, குன்றத்தூர், மாங்காடு நகரப்பகுதி, படப்பையெல்லாம் இப்போது நகரப்பகுதியாக மாறி வருகிறது. அதற்கு ஏற்றால் போல் அதனுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் விதத்தை, ஆளுமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் உங்களை தேர்வு செய்தால் அவர்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன? குறிப்பாக குடிநீர் பிரச்சனை சில இடங்களில் இருக்கிறது, அதை தீர்த்து வைக்கப்படும். அங்கே சாலை வசதிகள், இங்கே தொழிற்சாலை இருப்பதால் பெரிய கனரக வாகனங்கள் போது அது நிரந்தரமான சாலை அமைக்க வேண்டும். மக்களுக்கு அடிப்படை தேவை என்னவோ அதை உடனே செய்து தர வேண்டும். குறிப்பாக இங்கே முக்கியமாக அவர்கள் எதிர்பார்ப்பது மாசு இல்லாத காற்று, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான வாழ்க்கை. இதை 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். 5 ஆண்டுகள் திட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். மீண்டும் 2.0 ஆட்சி வரும்பொழுது அடுத்த 5 ஆண்டுகள் திட்டத்தில் தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக, தன்னிறைவு பெற்ற நகரமாக மாற்றுவது தான் எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். கடைசியாக தொகுதி மக்களுக்கு உங்களுடைய என்ன சொல்ல போகிறீங்க? மெசேஜ், உங்களுடைய மெசேஜ் என்ன? என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை, என்னுடைய இறுதி காலம் வரை திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களுக்காக, கிராம மக்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். அவர்களுடைய நலன்தான் என்னுடைய வரலாறாகவும் இருக்கும், வேலையாக இருக்கும். ஆக அவர்களுக்காக வாழ்கிறோம். அவர்களுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ, என்னென்னலாம் மகிழ்ச்சியான அவருடைய தெருக்களில், நகரங்களில், கிராமங்களில் பணிகள் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய செய்தி. இவ்வளவு பரபரப்பான பரப்புரை காலகட்டத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் அதுவும் மதிய சாப்பாடு கூட சாப்பிடாம பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.